இங்க ஒருத்தர் நடுராத்திரில ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்றதுக்காக வராரு. ஆனா அவர் வந்தது நடுராத்திரியா இருந்தாலும் கஸ்டமருக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரே ஒரு பொண்ணு தான் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கா. இப்ப எல்லா வேலையும் முடிச்சிட்டு ஸ்டாஃப் ரூமுக்குள்ள போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போறா. அங்க கூட இருக்கிற பொண்ணு நடுராத்திரில டிஸ்டர்ப் பண்ற கஸ்டமருக்குலாம் எதுக்கு இவ்வளவு வேலை செய்றன்னு திட்டுறா. ஆனா இவ கஸ்டமர் வந்தாதான் நமக்கே இங்க வேலை இருக்கும், அதனால அவங்க தான் நமக்கு கடவுள்னு சொல்றா. அடுத்த நாள் அவர் ரூமை காலி பண்ணி கிளம்பிட்டு இருக்காரு. அவர் போனதும் இவ தான் அந்த ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்ப கீழே கவர்ல ஏதோ இருக்கேன்னு எடுத்து பாக்குறா. பார்த்தா உள்ள லட்சக்கணக்கில் பணம் இருக்கு. உடனே ஓடி வந்து அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட கொடுத்துறா. இத பார்த்த கூட இருக்கிற பொண்ணு எதுக்கு அவர்கிட்ட கொடுத்த, நம்மளே வச்சிருந்திருக்கலாம்னு கேக்குறா. ஆனா இவ மட்டும் அடுத்தவங்க காசு நமக்கு எதுக்குன்னு நினைக்கிறா. இப்ப கஸ்டமர் கிட்ட ரிசப்ஷன்ல ஃபீட்பேக் கேக்குறாங்க. ஆனா இவருக்கு இங்க நிறைய குறை இருக்கிறதுனால இனிமேல் இந்த ஹோட்டல்ல தங்க மாட்டேன்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு இருந்த மேனேஜர் கஸ்டமர் கிட்ட என்ன குறைன்னு கேட்காம ஒரு கஸ்டமர் போறதால எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லி திமிரா பேசிடுறான். அதை பார்த்தது இவருக்கு கோபம் அதிகமாகி இனிமேல் நீங்க மேனேஜரா இருக்க தேவையில்லை, அந்த பொண்ணு தான் இனிமேல் மேனேஜர்னு சொல்றாரு. உடனே இவன் நீ யாரு அதை சொல்றதுக்குன்னு சொல்லி சிரிக்கிறான். இப்ப அந்த மாஸ்க கழட்டுனது பார்த்தா இவர்தான் அந்த ஹோட்டலோட ஓனரு. அது தெரியாம கஸ்டமர் நினைச்சு திமிரா பேசிடுறான். ஆனா இவர் யாருன்னே தெரியலனாலும் அந்த பொண்ணு இவர்கிட்ட மரியாதையா நடந்திருக்கா. சோ அவதான் இனிமேல் இந்த ஹோட்டலோட மேனேஜர்னு சொல்லிடுறாரு.